அதெல்லாம் விட்டுருங்க. ஒரிஜினல் லேட்டெக்ஸ் எப்படி இருக்கும்? அது எப்படி தயாரிக்கிறாங்க? அதோடைய லைஃப் எப்படி இருக்கும்? பிரைஸ் எப்படி இருக்கும்? வெயிட் எப்படி இருக்கும்? இத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா நீங்களே படிங்க. நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மேட்ரஸ் வாங்குறீங்கன்னா, அது நம்ம ஹெல்த் சம்மந்தமான விஷயம். நம்ம பாடியோடைய சம்மந்தமான விஷயம். பாடிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா, ரொம்ப கஷ்டம். லைஃபே போயிரும். திரும்ப திரும்ப சாஃப்ட்டான பெட், லக்ஸூரியான பெட், கம்ஃபர்டபுளான பெட், லுக் பார்க்கும்போது சூப்பரா இருக்கு. அந்த எட்ஜ் பீடிங் நல்லா இருக்கு. வெளிநாடு, அந்த ஊர், இந்த ஊர்லாம் கதை பார்த்துட்டு, இந்த யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் பணம் வாங்கிட்டு பண்றவங்க எல்லாம் நம்பி போய் பணம் செலவு பண்ணாதீங்க. ரொம்ப கஷ்டம். அது இஎம்ஐன்னோனே உடனே எடுத்துட்டு போயிடுறீங்க. அதுவும் ஒரு தலைவலி. கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சு, கடையில போய் பார்த்து, அது எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி, அந்த கடைக்காரர் கண்ண பார்த்து பேசுங்க. அது எத்தன வருஷம் வரும்? அப்படின்னா, அவங்க உங்ககிட்ட பொய் சொல்ல முடியாது. 5 வருஷம் வருதுன்னா, ஒரு 3 வருஷம் வரும் சார் அப்படிங்கலாம். ஒரு 10 வருஷம் வரும்னா, 8 வருஷம்னு குறைச்சாவது சொல்லி, அந்த இது வருஷத்த மேனேஜ் பண்ணிக்கலான்னு வைங்க. அத விட்டுட்டு அவங்க உங்ககிட்ட பொய்யும் சொல்ல முடியாது. ரெகுலர் கஸ்டமர் ஆகுங்க, பழகுங்க, ஒரு கடைக்கு போங்க, அது ஷாப்பிங் பண்ணுங்க. இப்ப இருக்கிற நிலைமையில கடைக்கு ஷாப்பிங் அப்படிங்கிறதே ஒரு 5 நிமிஷம் போறீங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணலையா கிளம்பிடுறீங்க. ஒரு கடை ஓனர் வந்து ஒரு நேரத்துல ஒரு கஸ்டமர் தான் பார்க்கணும். 4 கஸ்டமரையும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு சங்கடம். 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒரு மனுஷங்க மதிக்கிறது கிடையாது. உடனே கடைய விட்டு எந்திரிச்சு போறது. இல்லன்னா கடை 9 மணிக்கு Googleல பார்த்தேன் ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணுவாங்கன்னு போட்டிருக்கு. 9:05 ஆயிருச்சு. கிளம்புறேன். ஒரு கால் பண்ணி கேளுங்க. அவரு என்ன அவசரத்துல இருப்பாரு, டிராஃபிக்ல இருப்பாங்களோ, அது எல்லாம் அது ஒரு மாற்றம் ரொம்ப மாறிட்டு இருக்கீங்க. அது நல்லதே இல்ல. ஏன்னா பர்னிச்சர் பிசினஸ் அவுட்டு, மேட்ரஸ் பிசினஸ் அவுட்டு. இவங்கலாம் என்ன பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்க. நானே 5 கடை வச்சிருக்கேன். ரெண்ட் இருக்கு, ஈபி இருக்கு, ஜிஎஸ்டி இருக்கு, ஸ்டாஃப் சேலரி இருக்கு. இனி வர மாசம் போனஸ் குடுக்கணும். அவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு. நீங்க கடைகளுக்கு தயவு செஞ்சு போங்க. அந்த லேட்டெக்ஸோட கம்ஃபோர்ட் எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணுங்க. ஹைபிரிட்டா, ஒரிஜினலா, மினியேச்சர் பாருங்க. அத பத்தின அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம், 5 நிமிஷம் பேசுங்க. அதெல்லாம் எவ்வளவோ இருக்கு. அத விட்டுட்டு ஆன்லைன் போறீங்க. உடனே ஆர்டர் போட்டாச்சு, இஎம்ஐ போட்டாச்சு, வந்தாச்சு. அத தூக்கி குப்பையில போட்டாச்சுன்னு போயிறாதீங்க. மேட்ரஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தயவு செஞ்சு வாங்குங்க. ஆன்லைன முடிஞ்ச வரை ஸ்கிப் பண்ணுங்க. ஆ நெறைய இருக்கு. சொல்லப்போனா நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ்.